ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கங்களை பற்றின சில சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போம். புலி முதல் சிங்கம் வரை பூனை குடும்பத்தைச் சேர்ந்த எந்த ஒரு உயிரினத்துக்கும் இனிப்பை சுவைக்கிற தன்மை இல்லையா, அதாவது அதனால் இனிப்பை சுவைக்கவே முடியாதான். இன்னொரு ஆச்சரியமான தகவல், சிங்கங்கள் இனப்பெருக்கம் செய்யும்போது ஒரு நாளைக்கு 20லேருந்து 40 முறை தொடர்ந்து 2 நாளைக்கு தொடர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஒரு சிங்கத்தோட கர்ஜனை எந்த மிருகத்துக்கு இல்லாத அளவுக்கு சுமார் 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எதிரொலிக்குமா. அதோட கர்ஜனை அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. ஒரு சிங்கத்தோட எடை சராசரியாக 250 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஒரு ஆண் சிங்கம் காட்டில் 14 வருஷம் வாழ முடியுமா. பெரும்பாலும் ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு போகாதான், பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு போகுமா. வேட்டைக்கு போய் இறைய ஆண் சிங்கத்தை கொடுத்து ஆண் சிங்கம் சாப்பிட்ட பிறகு தான் மற்ற சிங்கங்கள் சாப்பிடுமா. அதாவது வேட்டையாட சிங்கங்களில் 90% வந்து பெண் சிங்கங்கள் தானா. எப்பயாச்சும் அரிதாக தான் ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு போகுமா. சிங்கங்கள் சிறந்த கண் பார்வை திறன் கொண்டதான். அதாவது அதோட பார்வைத்திறன் மனிதனின் பார்வைத்திறனை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாக இருக்குமா. சிங்கங்களில் வெள்ளை சிங்கங்கள் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெள்ளை சிங்கம் தனியாக ஒரு இனம் இருக்குன்னு. அது போய் உண்மையிலேயே வெள்ளை சிங்கங்கள்னு ஒன்று இல்லை. சில மரபணு கோளாறுனால தான் அந்த சிங்கங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கா. ஒரு சிங்கத்தோட நடை அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அது ஏன் தெரியுங்களா. அதாவது சிங்கத்தோட நடக்கும்போது அதோட குதிங்கால் தரையில் படாதான். அதனால தான் அதோட நடை வந்து அவ்வளோ கம்பீரமாக இருக்குமா. சிங்கம் ஒரு தூங்கு மூஞ்சியான். ஏன்னா அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தூங்குமா பகலில். இரவு நேரங்கள் அதிகமாக தூங்காதான். அது உடம்புல வேர்வை சுரப்பிகள் அதிகமாக இல்லாதனால அது பகலில் அதிக நேரம் தூங்குமா. சிங்கங்கள் உணவுக்காக ஒரு சில சமயம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறோமா. ஏன்னா அது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15 கிலோ கறியை வச்சு சாப்பிடணுமா. சிங்கங்கள் அதிகமாக விரும்பி உண்ணும் உணவு காட்டெருமை, வரிக்குதிரை தானே. இதைத்தான் அதிகமாக விரும்பி உண்ணுமா.